ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி போயிட்டு தம்பிக்கு தேவையான திங்ஸ் தாங்க வாங்கிட்டு வந்தோம். பேகு, லன்ச் பேகு, கப்பு, வாட்ரு பாட்டில், அது மாதிரி நிறையா வாங்கிட்டு வந்தோங்க போயிட்டு. அதுக்கப்புறம் பேகு வாங்கிட்டு வந்தோம். இங்கே வந்து தைக்கிற இடத்துக்கே போயிட்டோங்க. ரெகுலராக நாங்கள் இங்கே தான் வாங்குவோம், அதனால் இங்கே தைக்கிற இடத்துக்கே போயிட்டோம். சூப்பராக இருக்குங்க இங்கே பேகெல்லாம். தம்பிக்கு பேகு, லன்ச்சு கப்பு, லன்ச் பேக். இங்கே பாருங்கள், மாட்டி பார்க்குறாரு எந்தெந்த பேக் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேக்காக எடுத்து. பாருங்கள் எவ்வளோ பேக் இருக்குது பாருங்கள். இந்த பேக் கடை வந்து விழுப்புரம் கேகே ரோட்டில் இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க, எல்லா பேக்குமே நல்லா இருக்குது. தம்பி எல்லா பேக்குமே போட்டு பார்த்துட்டு இருக்காரு. இவங்களே தச்சியே தராங்க. எல்லாமே இங்கே தச்சு விற்கிற பேக் தான். சூப்பராக இருக்குது பேக் எல்லாமே. ஹேண்ட் பேக் இருக்குது, லன்ச் பேக் இருக்குது. தம்பி ஒரு பேக்காக எடுத்து பார்த்துட்டு விளையாட்டு இருக்கார். அம்மா இந்த பேக் எடுத்துக்குவா, இந்த பேக் எடுத்துக்குவான்னு கேட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், ட்ராவல் பேக் இருக்குது. ஒரு பேக்காக போட்டு போட்டு பார்க்குறாரு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவங்க அப்பாவை. அதுக்கப்புறம் பேக் எடுத்துகிட்டு தம்பிக்கு ஷூ எடுக்க வந்திருக்கோங்க. இங்கே பாருங்கள், பிளாக் கலர் ஷூ தாங்க எடுக்க சொல்லியிருக்காங்க அவங்க ஸ்கூலில். அதனால் பிளாக் கலர் ஷூ தாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஷூ, ஷாக்ஸு, அதுக்கப்புறம் அவருக்கு வாட்டர் பாட்டில், கப்பு, ஸ்நாக்ஸ் டப்பா எல்லாமே வாங்கியாச்சுங்க. எல்லாருக்குமே எங்கள் செப்பல் இருக்குங்க, நல்லா இருக்குங்க எங்கள் செப்பல். இப்போ தம்பிக்கு தான் எடுக்க வந்தான். தம்பி நீ எடுத்துக்குமான்னு சொல்கிறான். அவனுக்கே இன்றைக்கி ஒரு 5000க்கு மேலே செலவு வந்துச்சுங்க. எதுவும் பார்க்குறதெல்லாம் கேட்டுக்கிறான். இது வாங்கி கொடுமா, இது வாங்கி கொடுமா. இங்கே பாருங்கள், இங்கேயுமே பேகெல்லாம் விற்கிறாங்கன்னா நாங்கள் வந்து தைக்கிற இடத்துல வாங்கிட்டு வந்துட்டோம் பேகு. தம்பிக்கு ஷூ மட்டும் இங்கே எடுக்க வந்திருக்குங்க. சூப்பராக இருங்க செப்பலெல்லாம். பாருங்கள் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. தம்பிக்கு ஸ்லேட் வாங்கிட்டு வந்திருக்குங்க. ஸ்லேட்டு, அதுக்கப்புறம் புக்கு, இதெல்லாமே ஸ்கூல்லே கொடுத்துட்டாங்க. ஃபீஸ் கட்டிட்டோம். எல்லாமே புக்கு எல்லாமே ஸ்கூல்லே கொடுத்துட்டாங்க. தமிழ் புக்கு, இங்கிலீஷ் புக்கு, நிறையா புக்கு கொடுத்துருக்காங்க. ட்ராயிங் புக்கு. இப்போ தான் ஒரு எல்கேஜி தாங்க. இங்கே பாருங்கள் பேகு, நேற்று வாங்கிட்டு வந்த பேகு. அவங்க அப்பா வந்து ஃபீஸ் கட்டினதெல்லாம் வந்து எல்லாத்தையும் பின் பண்ணி வைக்கிறாங்க. கப்புங்க தம்பிக்கு, சின்ன கப்பு. அதுவே 177 ரூபாங்க அந்த கப்பு. நல்லா வெயிட்டாக இருக்குது, நல்லா இருக்குது கப்பு. அதுக்கப்புறம் தம்பிக்கு கிளாஸ் தண்ணி குடிக்கிறதுக்கு இருக்குது ஏற்கனவே. டீ தண்ணி ஏதாச்சும் குடிப்பான்னு சொல்லிட்டு அதனால் 2 வாங்கிட்டு வந்தோம். சின்ன தம்பிக்கு ஒன்று, பெரிய தம்பிக்கு ஒன்று. ஏற்கனவே இது மாதிரி ஒரு 4 நம்ம வீட்டில் இருக்குது. சரி, யாராச்சும் வந்தாலும் டீயும் கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் நோட்டு புக்கெல்லாம் அட்டை போட சொல்லி அட்டை போட சொன்னாங்க. அதனால் அட்டை, லேபிள், ஸ்பூனு, தம்பிக்கு ஒரு ஸ்பூன் தொலைச்சிட்டாலும் ஒன்று ஒரு நாளைக்கு கொடுத்தனுப்பலாம்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸ்நாக்ஸ் டப்பாங்க. என்ன ஸ்லோவில் கொடுத்தா எங்கேயா போட்டு வந்துடும். ஆனால் ஒரு 2 நாளைக்கு எப்படி இருக்குது பார்த்துட்டு அப்புறம் கொடுத்து அனுப்பலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். வீட்லேயுமே இருக்குது. சரி, அவர் புது டப்பா கேட்டார், அதனால் சொல்லிட்டு புதுசாக பாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம். பாருங்கள், இதில் எல்லாமே இருக்குது. ஸ்கெட்சு, பென்சில், பேனா, எரேசர், ஸ்டாப்லர், பின் அடிக்கிறதுக்கு அட்டை போட்டு ஸ்டாப்லருங்க. ஸ்டாப்லர் பின்னும் வாங்கிட்டு வந்துருக்கோம். அட்டை போட்டு தம்பிக்கு இப்போ அட்டை போடணுங்க. அதுக்கப்புறம் லேபிளுங்க, அட்டை போட்டு லேபிள் ஒட்டுறதுக்கு. லேபிள் ஒட்டி பேர் எழுதணும். காலேஜ் படிக்கிறவங்களுக்குலாம் இவ்வளோ நோட்டு புக்கு இருக்குது அதுக்குள்ள. இங்கே பாருங்கள், இது வந்து பேடு, பரிச்ச அட்டை. இதெல்லாம் அவனுக்கே இது வேணும்னா அவனே எடுக்கிறாங்க. இது வேணுமா, இது வேணுமான்ட்டு. இங்கே பாருங்கள், லன்ச் பேகு. 2 பேகு எடுத்துட்டோங்க. ஒன்று தொலைச்சாலும் ஒன்று வச்சுக்கலாம் சொல்லிட்டு 2 எடுத்தோம். இது வந்து ஃபைலுங்க. அவனோட இதெல்லாம் பொருளெல்லாம் போட்டு வைக்கலாம். சரி,
அப்புறம் வந்து மார்க்கர் வாங்கினோம் கலர் கலராக தம்பிக்கு பேர் எழுதி கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா சின்ன பசங்களாம் யாரையும் நம்ம கேட்க முடியாது, பசங்க ஏதாவது தூக்கிட்டு போயிடும் தொலைஞ்சிரும் சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். தம்பி தாங்க அட்டை போட்டிருக்காங்க, தம்பியும் எங்கள் வீட்டுக்காரும் அட்டை போட்டிருக்காங்க. தம்பி எல்லாத்தையும் எடுத்து வச்சு கழிச்சிட்டு விளாட்டு இருக்கார். இது வந்து பென்சில் பாக்ஸுங்க, ஒரு பாக்ஸு. எப்படியா இருந்தாலும் எப்படி 800 ரூபான்னு தெரியல, அதனால் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்போ போய் வாங்கிட்டு வர முடியாதுல்ல. அப்புறம் கம்மு, ஷார்ப்னரு, தம்பிக்கு ப்ரெஷ்ஷு, ஏற்கனவே ஒரு 3-4 ப்ரெஷ் இருக்குதுங்க. திரும்பி இப்போ வந்தனால எல்லா ப்ரெஷ் எடுத்துனான். ஜாமெட்ரி பாக்ஸு இங்கே பாருங்கள், இது எல்லாமே இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. அட்டையாக தம்பி அட்டை போட்டுருக்காரு. நீங்கள் இது மாதிரி உங்கள் பசங்க எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்களா? இது மாதிரி என் பையனை மாதிரி எல்லாமே கேட்டு கேட்டு அடம் பிடிச்சி வாங்குவாங்களான்னு சொல்லுங்கள். எல்லாமே இவன் அடம் பிடிச்சி வாங்கினாங்க. அவனுக்கு தேவையானது எல்லாமே இது வேணுமா, இது வேணுமா, இது வேணுமா, இது எடுமா, அது எடுமா, ஒரே சேட்டை. அவரை இட்டு போயிட்டு நாங்கள் மாலில் விட்டுட்டோம். கலர்ஸில் நேற்று விழுப்புரம் கலர்ஸ் போனோம். கலர்ஸ்லாம் இது எல்லாமே ஒரே இடத்துல வாங்கின பொருள் தான். எல்லாமே பேகு ஷூ மட்டும்தான் வெளியில் வாங்கினோம். இது எல்லாமே ஒரே இடத்துல தான் வாங்கினோம். நல்லா கப்பு நல்லா வெயிட்டாக இருக்குது. சின்ன கப்பு தான். அவர் இதிலே சாப்பிட்டு வந்தால் போதும். 2 கேரியர் மாதிரி நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது பாருங்கள். அது மாதிரி உங்கள் பசங்களுக்கெல்லாம் இது மாதிரி அடம் பிடிச்சி வாங்குவாங்களா என்னான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குங்களா? உங்கள் பசங்க இது மாதிரி அடம் பிடிச்சி இது மாதிரி எல்லாம் வாங்கினாங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். எங்கள் தம்பி இன்னும் ஸ்கூல் என்றைக்கு புதன்கிழமை தாங்க போப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.